ஒரு வேத பகுதியை வாசித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். செப்பனியாவின் புஸ்தகம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். செப்பனியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 14 20 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். செப்பனியா 3:14 20 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசி வசனத்தில் சேர்ந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகல ஜாதிகளுக்குள்ளும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் திருப்ப போகிற மாதம். இன்னும் சொல்ல போனால் அதை திரும்ப கட்ட போகிற மாதம். அதில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண போகிற மாதம். ஆமேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் திரும்ப கட்டணும்னு நினைக்கிறீங்க, எதையெல்லாம் அவர் ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதையெல்லாம் அவர் ரிவைவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவர் எழுப்புதல் அடைய பண்ணணும், உயிரடைய பண்ணணும், திரும்ப அதை கொண்டு வரணும்னு சொல்லி எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மனதில் கொண்டு வாங்க. ஒரு நிமிஷம். நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் கண்களை மூடி ஒரு நிமிடம் யோசிங்க. ஏன்னா இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், எல்லாவற்றையும் நான் திருப்ப போகிறேன். உன் கண் காண நான் சிறையிருப்புகளை திருப்ப போகிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் திருப்புவார். எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்பப்படணும்னு நினைக்கிறீங்களோ சகலமும் திருப்பப்படும். உங்கள் கண் காண திருப்பப்படும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நினச்சிட்டிங்களா? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் நினைவு கூர்ந்த அத்தனையும் இந்த மாதம் திரும்ப பெற போகிறேன், எழுப்புதல் அடைய போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்.
ஸோ இந்த மாதம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சகல காரியங்களையும் திருப்ப போகிற ஒரு மாதம். ஆமென். 14ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா இப்படி சொல்லப்படுது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. அடுத்தது, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. நான் கேட்கிறேன், ஏன் நாம கெம்பீரித்து பாட வேண்டும்? ஏன் நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும்? ஏன் நாம முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூற வேண்டும்? ஏன்னா அவர் என் கண் காண சகலவற்றையும் திருப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சீயோன் மகளே, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ மகிழ்ந்து களிகூறு. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனமே, நீ மகிழ்ந்து ஆர்ப்பரி. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமே, நீ மகிழ்ந்து களிகூர்ந்து பாடு. ஏன்னா கர்த்தர் உன் சிறையிருப்பை என்ன பண்ண போறாரு? திருப்ப போகிறார். அல்லேலூயா. அதனால நான் எப்படி இருக்க போறேன்? மகிழ்ந்து களிகூற போறேன். ஆண்டவர் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில மகிழ்ந்து களிகூற பண்ண போகிற மாதமா இருக்க போகிறது. ஆமென். எதையெல்லாம் இழந்து, எதையெல்லாம் இல்லை, எதையெல்லாம் போயிடுச்சின்னு துக்கப்பட்டோமோ அவன் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி நம்ம கையில் கொடுத்து நம்மளை சந்தோஷம் அடைய செய்ய போகிறார். இந்த மாதம் திரும்பி போன மகிழ்ச்சியை திரும்ப பெற போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து நல்லா சொல்லுங்க, நீங்க இழந்த சந்தோஷம், நீங்க இழந்த மகிழ்ச்சியை, நீங்க இழந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் திரும்ப பெற போறீங்க. எல்லாம் திரும்ப போகுது, எல்லாம் திரும்ப போகுது. ஆமென். நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டேர்ன் வரும்ல, திரும்பி அதே பாதைக்கு வர்றதுக்கு ஒரு ரிட்டர்ன் போடுறதுக்கு ஒரு பாதை வரும். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் உங்களை ஓவர் கம் பண்ணி போச்சுதோ அதை எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆக போகுது. சொல்லுங்க, எல்லாம் டேர்ன் ஆக போகுது, எல்லாம் திரும்ப போகுது. என் வாழ்க்கையில் என்ன கடந்து போனது, எனக்கு வர வேண்டியது எல்லாம் என்ன நோக்கி என்ன செய்ய போகுது? திரும்ப. ஆமென். விசுவாசோட சத்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஆமென் சொல்றீங்களோ அவ்வளவு பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்ப போகிற ஒரு மாதம். திருப்பி உங்களுக்கு மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்ப போகிற மாதம். ஆனா இந்த சிறையிருப்பை திருப்பும் போது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. எதை அவர் அதிகமாய் திருப்ப விரும்புகிறார்? செப்பனியா எதை குறித்து அதிகமாக பேசுறார்? இந்த புஸ்தகம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது ஒரு உலக ஆசீர்வாதத்தை குறிச்சோ, உலக பொருளாதாரத்தை குறிச்சோ, உலக மேன்மையை குறிச்சோ, உலகத்தின் புகழை குறிச்சோ செப்பனியா பேசல. எதை பேசுறாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பேசுறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து போனாங்க, வசனத்தை விட்டு விட்டாங்க. தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் விக்கிரங்களை, கோட்டைகளை கட்டி, தோப்புகளை உண்டாக்கி, சிலைகளை உண்டாக்கி வழிபட ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் செப்பனியா பேசுகிறான், ஆண்டவர் இவை எல்லாவற்றிலிருந்து உன்னை என்ன பண்ண போறாரு? திருப்ப போகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கைய, கர்த்தரோடு உள்ள வாழ்க்கைய அவர் என்ன பண்ண போறாரு? சத்தமா சொல்லுங்க, திருப்ப போகிறார். இல்ல, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதம் திருப்பப்படுவதற்கு முன்பு எது திருப்பப்படணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை. என் வாழ்க்கையில என்னுடைய உயர்வுகள், இந்த உலகத்தில் நான் வாழுவதற்கு தேவையான சகலமும் திருப்பப்படுவதற்கு முன்னாடி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யப்படணும்? திருப்பப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என் ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்பிடுச்சுன்னா சகலம் என்ன பண்ணிரும்? சொல்லுங்க, திரும்பிடும். என் ஜெப வாழ்க்கை திரும்பிச்சுன்னா என்னுடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும்? திரும்பும். என்னுடைய வேத வாசிப்பு திரும்பிச்சுன்னா என்னுடைய சகலம் என்ன பண்ணப்படும்? நீங்க ஆசீர்வாதத்தை திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை, உங்களுக்கு வர வேண்டிய வேலையை, உங்களுக்கு தேவையான காரியத்தை நீங்க கஷ்டப்பட்டு வளைக்க வேண்டிய அவசியம் இல்லை, திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில ஜெபம் திரும்பிச்சுன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தரோடு உள்ள உறவு திரும்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சகலமும் என்ன பண்ணப்படும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதம் ஸ்பெஷலா கர்த்தர் எதை திருப்ப போறார்னா, எதுல உங்களை எழுப்புதல் அடைய பண்ண விரும்புகிறார்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்ப விரும்புகிறார். ஆமென். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை அவர் மறுபடி திரும்ப கட்ட விரும்புகிறார். ஆமென். அதை குறித்து தான் இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் சொல்லி சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் என் ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்பணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். தேவனோடு உள்ள உறவு திரும்பணும்னு நினைக்கிறீங்க? வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பின்பு இவைகளெல்லாம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் திரும்பிச்சுன்னா இவையெல்லாம் என்ன பண்ணிடும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபம் திரும்பிச்சுன்னா எல்லாம் திரும்பிடும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்பிச்சுன்னா எல்லாம் திரும்பிடும். உங்க தேவனோடு உள்ள உறவு திரும்பிச்சுன்னா எல்லாம். ஆமென். ஆனா நம்ம இதை திரும்புறது இல்ல, எதை திருப்பிட்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதம் பிடிச்சி வளைச்சு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், எதுவுமே பண்ண வேணாம், எதையும் நீங்க வளைக்க வேணாம், எதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கர்த்தரிடத்துல, கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க டர்ன் பண்ணிட்டீங்கன்னா, திரும்பிட்டீங்கன்னா, அவை எல்லாம் உங்களை கடந்து போகாது. ஆமென். உங்களை கடந்து போகாது. ஸோ செப்பனியா இந்த ஆவிக்குரிய காரியத்தை குறித்து தான் பேசுறார். சரி, என்ன பேசுறார், எதை குறித்து பேசுறார்? முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். செப்பனியாவின் புஸ்தகம். யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஆமென். இதுல இந்த செப்பனியாவை குறித்து ஆரம்பிக்கும் போது எஸ்கியாவின் குமாரன் அப்படின்னு ஆரம்பிக்குதுல, எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியா. இந்த எஸ்கியா யார் அப்படின்னா எசேக்கியேல். எசேக்கியேலுடைய பெயரை தான் எப்படி போட்டிருக்காங்கன்னா எஸ்கியான்னு போட்டிருக்காங்க. யூத ராஜா உடைய பெயர் என்னது? ஒரு ராஜா பேர் என்ன? எசேக்கியேல். அந்த எசேக்கியேலுடைய வம்சத்தில் வந்த ஆள் தான் இந்த செப்பனியா. எசேக்கியேல் யாரு? நல்ல ஒரு தேவ மனிதன், நல்ல ஒரு ராஜா, தேசத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த ஒரு ராஜா, தேவனுடைய ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு சேர்த்த ஒரு மனுஷன், பல ஆண்டுகளாய் கொண்டாடாம இருந்த பஸ்கா பண்டிகையை மறுபடியும் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க வச்ச ஒரு மனுஷன் இந்த எசேக்கியா. எவ்வளவோ சீர்திருத்தங்களை, எவ்வளவோ மாற்றங்களை, எவ்வளவோ காரியங்களை தேவனிடமாய் திருப்பி கொண்டு வந்த ஒரு மனிதன் தான் இந்த எசேக்கியா. ஆனா இந்த எசேக்கியா எவ்வளவு பாடுபட்டு பிரயாசம் பண்ணினாலும் அதற்கு அப்புறம் வந்த ராஜாக்கள் அநேகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைச்சு போட்டாங்க. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து எடுத்துட்டாங்க. எசேக்கியா விக்கிரக ஆராதனையை எடுத்தான். ஆனா அதுக்கு பின்னாடி வந்த அநேக ராஜாக்கள் விக்கிரக ஆராதனையை நாட்டினாங்க. இவன் தேவனோடு கூட ஜனங்களை சேர்த்தான். அநேக ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து ஜனங்களை பிரிச்சுட்டாங்க. இப்படி அநேக ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பி இப்ப இவங்க எல்லாம் தேவனிடத்திலிருந்து ஜனங்களை திருப்பி விட்டாங்க. எசேக்கியா என்ன பண்ணாரு? தேவனுக்கு நேரா ஜனங்களை திருப்பினார். ஆனா எசேக்கியாவுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? தேவனிடத்திலிருந்து ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கு நேராக திருப்பி விட்டார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் கொடிதாய் போகும் பொழுதுதான் ஒரு ராஜா வர்றான், யோசியா. அதான் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே. இப்ப யோசியாவுக்கு ராஜாவாகும்போது வயசு என்ன? 8 வயசு. சின்ன பையன், 8 வயசு. இப்ப இந்த 8 வயசு அவன் ராஜாவாகும்போது என்னுடைய தகப்பனாரும் சரியா, தகப்பன பேர் என்ன? ஆமோன்ல. இவங்க தந்த யோசியாவிற்கு முன்னாடி இருந்த எந்த ராஜாவுமே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்ப விரும்பல. இப்போ இந்த யோசியா ராஜாவாகிற நாட்கள்ல செப்பனியாவை கர்த்தர் எழுப்புகிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. என்னன்னா, நான் இஸ்ரவேல் ஜனங்களை என்னிடத்துல என்ன பண்ண போறேன்? நான் மறுபடியும் திருப்ப போறேன். யோசியாவின் நாட்கள்ல எல்லாவற்றையும் கர்த்தர் செப்பனியாவை கொண்டு திருப்ப ஆரம்பிச்சார்.
எசேக்கியா மூலம் செய்யப்பட்டது அநேகர் தடை பண்ணினாங்க, அநேகர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் யோசியா ராஜாவை கொண்டு கர்த்தர் மறுபடியும் எல்லாவற்றையும் திரும்ப கட்ட ஆரம்பித்தார். அவர்கள் கண்கள் காண சிறையிருப்புகள் திருப்பப்பட்டது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காணும், நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கையை காணும். நீங்க இங்க என்னெல்லாம் காணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதை எல்லாவற்றையும் இந்த ஆண்டு கர்த்தர் திருப்ப போகிறார். ஒரு காலத்துல எசேக்கியாவின் நாட்களில் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு காலத்துல எசேக்கியா ராஜாவின் நாட்களில் உண்டான சீர்திருத்தத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருந்தது, நம்முடைய ஜெப வாழ்க்கை இருந்தது, ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தது, தேவனோடு உள்ள உறவு இருந்தது. இப்ப இவை எல்லாம் யோசியா ராஜா வரும்பொழுது இடைப்பட்ட நாட்கள்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சு? காணோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை எல்லாம் நல்ல கொழுந்து விட்டு எரிந்தது, பண்டிகையா இருந்தது, தேவனோடு கூட இருந்த அந்த உறவு எல்லாமே அநேக மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அநேக சூழ்நிலைகள் வரும்போது என்ன ஆயிடுச்சு? இப்ப காணாம போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில காணாமல் போன எல்லாவற்றையும் திருப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் திருப்பணும்னு சொல்லி ஆசைப்படுவார். இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் ஆசீர்வாதத்தை திருப்புவேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா உன்னுடைய நீ இழந்து போன தேசத்தை திருப்புவேன்னு சொல்லியிருக்கலாம், வேற என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் திருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்னிடத்துல திருப்பும்படி நான் விரும்புகிறேன், என் பக்கம் திருப்பும்படி உன்னை விரும்புகிறேன். நான் சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில திருப்பணும்னு சொல்லி விரும்புகிற மிக முக்கியமான காரியம் என்னன்னா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவரோடுக்குள்ள உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனால் மனுஷனுடைய எண்ணமெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆசீர்வாதத்தை திருப்பணும், அதை திருப்பணும், இதை திருப்பணும் சொல்லி நிறைய திருப்ப வேண்டிய யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது முதல்ல ஒன்று என்னிடத்துல நான் என்ன செய்யணும்? திருப்பணும். எத்தனை பேர் அவர் உங்களை திருப்புறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். ஆண்டவர் நல்ல புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார் நிச்சயமா. ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்ன பண்ணப்பட வேண்டி இருக்குது? திருப்பப்பட வேண்டியது இருக்கிறது. நீங்க திருப்பப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை எழுப்புதல் அடைவதற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை உயிர் மீட்சி அடைவதற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்க சிறையிருப்பை திருப்பதற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை மாறி புகழ் பெற்ற ஜாதி இந்த உலகத்திலேயே இல்லை, உங்களை மாதிரி டேலண்டான ஆள் இந்த உலகத்திலேயே இல்லை, உங்களை மாதிரி திறமசாலி இந்த உலகத்திலேயே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் திருப்புவதற்கு நம்மை அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். சரி, எதையெல்லாம் ஆண்டவர் திருப்ப விரும்புகிறார்? யோசியா ராஜா எதையெல்லாம் திருப்பணும் அதுதான் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 4-5. 2 நாளாகமம் 34:4-5. அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை எடுத்தார்கள், அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டி விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பலிபீடங்கள் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். ஆமென். யோசியா தான் 8வது வயதுல அவன் ராஜாவா உட்காரும் போது 8 வயசுல அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? 8 வயசுல என்ன தெரியும் அவனுக்கு? நம்ம நிறைய நேரத்தில் சின்ன பிள்ளைங்க இந்த பைபிள் படிக்கிறத ஜெபிக்கிறத பார்த்தா சின்ன பிள்ளை தானே விட்டுரும்போம். ஆனா ஒரு 8 வயசுல ஒரு ராஜாவான ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையன், அவனுடைய முதல் ஆசை என்னன்னா, என் தேசத்தில் இருக்கிற எல்லா விக்கிரக பலிபீடங்களையும் உடைச்சி நான் தூள் தூளா என்ன செய்யணும்? 8 வயசுல அவனுக்குள்ள இருதயத்தில் இருந்த ஒரு வைராக்கியம், 8 வயசுல அவன் இருதயத்துல உருவான அந்த வாஞ்சை, 8 வயசுல அவன் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்று தீர்மானித்த காரியம் எவ்வளவு பெருசா இருக்குல்ல? ஆமென். 8 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? 8 வயதுல. ஆனா அந்த 8 வயசுல உருவான வைராக்கியம், எல்லா பலிபீடங்களையும் விக்கிர தோப்புகளையும் உடைச்சு நான் என்ன பண்ண போறேன்? தூள் தூள் ஆக்க போறேன்.
முதல்ல கர்த்தர் திருப்ப விரும்புகிறது உங்கள் பலிபீடங்களை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலிபீடங்களை கர்த்தர் உங்க கண்ணு முன்னாடியே திருப்பும்படி விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பலிபீடங்கள் மேல தேவனுக்கு விரும்பாத காரியங்கள் உட்கார்ந்துட்டு இருக்குது. சிலைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பலிபீடங்கள் முழுவதும் விக்கிரக தோப்புகளால் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் விரும்பாத காரியங்களால சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை எல்லாத்தையும் கர்த்தர் அகற்றி உங்கள் பலிபீடங்களை செப்பனிட விரும்புகிறார். இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில உங்க பலிபீடங்கள் செப்பனிடப்படுகிற மாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கைகட்டு சொல்லுங்க, உங்க பலிபீடத்தை செப்பனிட போறார். ஆமென். உங்க பலிபீடத்தை கர்த்தர் இந்த மாதம் என்ன பண்ண போறாரு? பலிபீடம்னா என்ன? சில வசனங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். முதலாவது வாசிங்க பார்க்கலாம். எபிரெயர் 13:15. எபிரெயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்ன பலியா? ஸ்தோத்திர பலி. எங்க இருந்து வருது? அப்ப இங்க பலி எது? பலிபீடம் எது? உதடுகளிலிருந்து ஸ்தோத்திர பலி வெளியே வருது. பலி என்பது இங்க என்ன? ஸ்தோத்திரம், நன்றி. அப்ப பலிபீடம் எது? என்ன? உதடுகள். இந்த மாதம் உங்களுடைய உதடுகள் எல்லாம் செப்பனிடப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் பலிபீடமாய் இருக்கிற நம்முடைய உதடுகளை மறுபடியும் திருப்ப விரும்புகிறார். எதுக்கு நேரா திருப்ப விரும்புகிறார்? ஒரு காலத்துல உங்க உதடுகள் விசுவாச வார்த்தைகளையே பேசி கொண்டிருந்தது. ஒரு காலத்துல உங்க உதடுகள் தேவனை துதித்து கொண்டே இருந்துச்சு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை கைவிட மாட்டார். ஆனா நாட்கள் ஆக ஆக கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை விட்டு விலகினார், கர்த்தர் செய்ய மாட்டார், கர்த்தர் கண்டுக்க மாட்டாரு, கர்த்தர் பேச மாட்டாரு. இப்படி நம்முடைய நாவுல இருந்து கர்த்தர் விரும்பாத வார்த்தைகளை பேசின அனுபவங்களை எல்லாம் அவர் சொல்லுங்க நீக்க விரும்புகிறார். உங்கள் உதடுகள் செப்பனிடப்பட வேண்டும். பலிபீடமாகிய உங்க உதடுகள் செப்பனிடப்பட வேண்டும். பலிபீடம் என்பது லேசான விஷயம் இல்லை. உங்க உதடுகளை கர்த்தர் பலிபீடமா பார்க்கிறாரு. இந்த பலிபீடத்துல நீங்க ஒரு பலியை கொண்டு வைக்கும்போது அந்த பலியினுடைய சுகந்த வாசனையை கர்த்தர் என்ன செய்யறாராம்? முகர்கிறாராம். இஸ் ரெடி. எதுக்குன்னா உங்க பலியினுடைய வாசனையை முகர்வதற்கு அவர் காத்திருக்கிறார். ஒரு ஆட்டை கொண்டு பலி செலுத்த போறீங்க, அந்த ஆட்டினுடைய பலியை அவர் நுகர்வதற்கு தயாரா இருக்கிறார். ஒரு புறாவை பலி செலுத்த போறீங்க, அந்த புறாவினுடைய அந்த வாசனையை அவர் முகர்வதற்கு ரெடியா இருக்கிறார். ஆமென். அந்த ஆடு அழுகின ஆடா இருந்தா அந்த வாசனை எப்படி இருக்கும் சொல்லுங்க? கெட்ட வாடையா இருக்கும். அப்போ உங்க வாசனைக்காக, உங்க நல்ல வாசனைக்காக காத்திருக்கிற அவருக்கு நாம எப்படிப்பட்ட வாசனைய கொடுக்கிறோம்? நீங்க கெட்ட வாசனையை கொடுக்கிற ஆட்கள் கிடையாது. நீங்க அழுகின வாசனையை கொடுக்கிறவங்க கிடையாது. நீங்க தேவனுக்கு ஏற்ற துதி என்கிற வாசனையை கொடுத்தவங்க. கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் அடிக்கடி அதிகமா லைக் பண்ணுகிற ஒரு வாசனையை நீங்க கொடுத்தீங்க. ஆனா இப்ப சூழ்நிலை மாறி உங்க வாசனையை அவரால் நுகர முடியாத சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப நீங்க பண்ணுகிற நம்முடைய வாயிலிருந்து வருகிற துதியை, நம்முடைய வாயிலிருந்து வருகிற காரியத்தை, உதடுகளிலிருந்து புறப்படுகிறத அவரால நுகர முடியுமா? ஹலோ, எத்தனை முறை அவர் நுகர வரும் பொழுது அந்த வாசனையால அவருடைய முகத்துல அடிச்சிருக்கிறோம். சில நேரத்துல இந்த நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது நல்ல வாசனை வந்து என்ன செய்வோம்? கிட்ட போய் முகருவோம்ல. சில நேரத்துல குழம்பு எப்படி வாசனை வருதுங்கிறதுக்காக அறிகிறதுக்காக கிட்ட போய் போவோம். அந்த வாசனை ஒரு மாதிரி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மூஞ்ச சுழிச்சிருவீங்க. இன்னைக்கு நம்முடைய வாசனை கர்த்தர் மூஞ்சி சுழிக்கிறது மாதிரி இருக்கா? இல்ல அவர் விரும்பி நுகர்றது மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய உதடுகளின் பலியை அவர் விரும்புகிறார்.
அதை திருப்ப விரும்புகிறார். இனி உன் உதடுகள்ல இருந்து என்ன நான் விரும்புகிற துதி என்ன செய்யணும்? ஆமென். இன்னும் சொல்ல போனால் உங்கள் உதடுகள்லேருந்து துதி அதிகமாக எழும்பணும், துதி பலிகள் அதிகமாக எழும்பணும், ஸ்தோத்திரங்கள் அதிகமாக என்ன செய்யணும்? எழும்பணும். தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் தேவையை காட்டி 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 சொல்லிகிட்டே இருந்தோம். நான் சொல்கிறேன், இந்த மாதம் ஸ்தோத்திரம் மட்டும் செலுத்துங்க. ஹலோ, இந்த மாதம் ஸ்தோத்திர பலிகள் மாத்திரம் உங்கள் உதடுகள்லேருந்து வரட்டும். ஆனால் நமக்கு ஸ்தோத்திர பலி தவிர வேறு எல்லாம் என்ன செய்யுது? நிறைய நேரங்களில் வருது. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஸ்தோத்திர பலியை திருப்பும்படி விரும்புகிறார். உங்கள் பலிபீடம் உங்கள் உதடு, அந்த உதடை கர்த்தர் செப்பனிட விரும்புகிறார். சொல்லுங்க, இந்த உதடுகள்ல இருந்து இனி தேவன் விரும்பாத வாசனை புறப்படாது. அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அதிகமாக அவர் விரும்புகிற வாசனையை கொடுக்க போறேன். இந்த மாதம்ல இனி எல்லா நாளுமே அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் திருப்ப விரும்புகிற பலிபீடம் என்ன? சொல்லுங்க, உதடு. உங்க உதடு என்கிற பலிபீடத்தை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். இரண்டாவது பலிபீடம் என்பது என்ன? ரோமர் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்க ஒப்பு கொடுக்கணும்னா, நீங்க தேவனை ஆராதிக்கிற ஸ்தலத்துல, தேவ சமூகத்துல உங்க சரீரத்தை ஜீவ பலி என்ன செய்யணுமாம்? ஒப்பு கொடுக்கணும். அப்ப பலி என்பது என்ன? நம்முடைய சரீரம். பலிபீடம் எது? தேவ சமூகம். பலிபீடம் என்பது தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம். அந்த தேவனுடைய பிரசன்னங்கிற பலிபீடத்துல உங்க சரீரத்தை எப்படி வச்சிருங்க? பலியா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் திருப்ப விரும்புகிற பலிபீடம் என்ன? தேவ பிரசன்னம். நீங்க இழந்து போன தேவ பிரசன்னத்தை கர்த்தர் திரும்ப உங்க வாழ்க்கையில கொண்டு வரும்படி விரும்புகிறார். நீங்க கொஞ்சம் ஆதி நாட்கள் யோசித்து பாருங்களேன். நீங்க ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காம இருந்தது கிடையாது. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காம இருந்ததல்ல. ஒரு காரியத்தை குறித்து பேசினாலே தேவ பிரசன்னத்தை நிரப்பப்படுவீங்க. நீங்க பேசினா தேவ பிரசன்னம், நடந்தா பிரசன்னம், எல்லா காரியத்திலுமே தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருந்தீங்க. ஆனா இன்றைய நாட்கள்ல ஆதியில இருந்த தேவ பிரசன்னம் எங்க? ஜெபிக்கும் பொழுது இப்ப தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுதா? ஹலோ, நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திருப்ப விரும்புகிற இரண்டாவது காரியம் தேவனுடைய பிரசன்னம். ஒரு காலத்துல உங்களை மாதிரி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சு தேவ பிரசன்னம் அழுவீங்க, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருப்பீங்க, அதை விட்டு வெளியே வர முடியாது. 1 மணி நேரம் ஜெபத்துக்கு போனீங்கன்னா பல மணி நேரம் உட்காருவீங்க, ஒரு அதிகாரம் வாசிக்க உட்கார்ந்தீங்கன்னா பல மணி நேரம் உட்காருவீங்க. அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவித்த நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இந்த மாதம் அந்த பிரசன்னத்துக்குள் உங்களை திரும்ப கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப திரும்ப சிறையிருப்புல இருந்து எடுக்க வேண்டியது எது? முதல்ல என்னது? உங்க உதடு. இரண்டாவது தேவனுடைய பிரசன்னம். தேவ பிரசன்னம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமா பிரதர், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த தேவ பிரசன்னத்தை திரும்ப என்ன செய்யணும்? கொண்டு வரணும். என் வாழ்க்கையில் இந்த உதடுகளின் பலியை திரும்ப என்ன செய்யணும்? கொண்டு வரணும். மூணாவது பலிபீடம் என்பது என்ன? வாசிக்கும் பார்க்கலாம். ரோமர் 8:3. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். இப்ப ஆண்டு இந்த வசனம் சொல்லுது, இயேசுவானவர் பாவத்தின் மாம்ச சாயலா என்ன பண்ணிட்டாரு? மரித்தார். எங்க மரித்தார்? சிலுவையில மரித்தார். இப்ப சொல்லுங்க, பலிபீடம் என்பது என்ன? சிலுவை. பலி என்பது என்ன? இயேசுனுடைய சரீரம்.
இப்போ ஆண்டவர் எதை திருப்ப விரும்புகிறார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று. அப்ப சிலுவையில் எது அறையப்பட்டிருக்கு? பழைய மனுஷன், பாவ மனுஷன் அறையப்பட்டான். அப்ப நான் யாரு கிடையாது? பழைய மனுஷன் இல்ல. என்ன மனுஷன்? புதிய மனுஷன், புது சிருஷ்டி. இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட போது நம்மளை எதுல அரைஞ்சிருந்தோம்? சிலுவைங்கிற பலிபீடத்துல அரைஞ்சிருந்தோம். நம்முடைய பாவ மாம்சத்தை அரைஞ்சிருந்தோம். நம்முடைய மாம்சத்தை அரைஞ்சிருந்தோம். அந்த பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையா இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட நம்ம பழைய வாழ்க்கையை அரைஞ்சு புதிய மனுஷனை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த சிலுவை என்கிற பலிபீடம் நம்மை புது மனுஷனாய் மாத்தினது. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட மனுஷனா வாழ்றோம்? நம்ம சிலுவை, நிறைய பேர் அறையப்பட்டவங்க சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க? இறங்கிட்டாங்க. என்ன பண்ணியாச்சு? போதும், இவ்வளவு நாள் சிலுவையில் இருந்தது, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும், இவ்வளவு நாள் அவமானப்பட்டது, இனியெல்லாம் என்னால் சிலுவையில் தொங்க முடியாது பிரதர், சிலுவை அனுபவிக்க முடியாது பிரதர், பாடுகள் அனுபவிக்க முடியாது பிரதர், போதும் பிரதர், சிலுவையில் வாழ்ந்தது போதும். நீங்க சிலுவையில் இருக்கிறது வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. சிலுவையில் இருக்கிறது வரைக்கும் தான் உங்களுக்கு ரட்சிப்பு. சிலுவையில் இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு மீட்பு. அல்லேலூயா. அதை விட்டு இறங்கிட்டா சிலுவைக்கு நமக்கு என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு சிலுவைக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. புதிய மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். நம்ம ஆரம்ப நாட்களில் எவ்வளவு வைராக்கியம் ஆழ்ந்திருப்போம்ல, சிலுவையில் அறையப்பட்டு நம்ம சுயத்தை சாகடிச்சு கிறிஸ்துவுக்காக. எது நடந்தாலும் யாருக்காக? என்ன துன்பம் வந்தாலும் யாருக்காக? இப்ப நம்முடைய வாழ்க்கை நிறைய மாறிடுச்சு. நம்ம ஆண்டவர் சொல்ல போற, ஆண்டவரே என் வாழ்க்கை மறுபடியும் சிலுவையில் பழைய வாழ்க்கை என்ன செய்யப்படணும்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகளை எல்லாம் ஒழித்து புதிய வாழ்க்கையை திருப்புகிற ஒரு மாதம். ஆமென். புதிய அனுபவங்களை கர்த்தர் கொடுக்க போகிற எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? அல்லேலூயா. அப்போ நம்முடைய பலிபீடம் என்ன பண்ணப்படணும்? செப்பனிடப்படணும். அப்போ இந்த மாதம் ஆண்டவர் பலிபீடம் என்கிற உதடுகளை, பலிபீடம் என்கிற சிலுவையை, அப்புறம் பலிபீடம் என்கிற தேவனுடைய சமூகத்தை உங்கள் வாழ்க்கையில் திருப்ப விரும்புகிறார். ஆமேன். எத்தனை பேர் இந்த 3 திருமணம் நினைக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த 3 என் வாழ்க்கையில் இந்த மாதம் திருப்பப்படட்டும். என் உதடுகள் திருப்பப்படணும். என்னுடைய சிலுவையின் அனுபவம் திருப்பப்படணும். ஆண்டவர் என்னுடைய தேவ பிரசன்னத்தின் அனுபவம் திருப்பப்படுவதாக, திருப்பப்படுவதாக. அல்லேலூயா. ரெண்டாவது எது திருப்பப்பட வேண்டும்? சரி, இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். பலிபீடம் என்பது யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7-8 வாஸ்து பார்த்தீங்கன்னா பலிபீடமும் உடன்படிக்கையை குறித்து போடப்பட்டிருக்கும். பலிபீடம் என்பது எதை அடையாளப்படுத்தும்னா, தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கையை அடையாளப்படுத்தும். அல்லேலூயா. தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை, கவனன்ட். ஆண்டவர் இந்த மாதம் அவர் உங்களோடு பண்ணின எல்லா உடன்படிக்கையும் மறுபடியும் ஆண்டவர் திருப்ப போகிறார். நீங்க தேவனை விட்டு விலகினதுனால, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாம உடன்படிக்கையை முறித்து போட்ட எல்லாவற்றையும் அவர் இந்த மாதம் திருப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, உடன்படிக்கை திருப்பப்படுகிற மாதம், வாக்கு தத்தங்கள் திருப்பப்படுகிற மாதம். எந்தெந்த வாக்கு தத்தங்கள் மறைஞ்சிச்சு நினைச்சீங்களோ அது எல்லாம் இந்த மாதம் உயிர் பெற போகுது. கர்த்தர் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர போகிறார். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாக்கு தத்தம் இந்த மாதம் உயிரடையும். ஆமேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி எந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில் உயிரோடு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு பாருங்க. இந்த மாதம் தேவன் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை உங்க மனதில் கொண்டு வாங்க பார்க்கலாம். உங்க வாக்கு தத்தம் உங்களுக்குன்னு கொடுத்தது இந்த மாதம் கர்த்தரை உயிரடைய பண்ணுவார், உயிரடைய பண்ணுவார். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் இதை நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்னென்ன வார்த்தைகள் நீங்கள் கொடுத்தீங்களோ அது எல்லாம் இந்த மாதம் உயிரடைவதாக. அந்த உடன்படிக்கை உயிரடையட்டும். நீங்கள் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் உயிரடையட்டும். நீங்கள் கொடுத்த ரேமா, நீங்கள் கொடுத்த வெளிப்பாடு இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் உயிரடைவதாக. இவங்க குடும்பங்களில் உயிரடைவதாக, இவங்க வேலைகளில் உயிரடைவதாக, இவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் உயிரடைவதாக, இவங்க ஊழியங்களில் உயிரடைவதாக, இவங்க சபைகளில் உயிரடைவதாக.
இயேசுவின் நாமத்தினால வாக்கு தத்தங்கள் திருப்பப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. அப்ப பலிபீடம் திருப்பப்பட வேண்டும், ஆராதனை திருப்பப்பட வேண்டும், தேவ பிரசன்னம் திருப்பப்பட வேண்டும், சிலுவையோடு சிலுவையின் அனுபவங்கள் திருப்பப்பட வேண்டும். ஆமென். இதெல்லாம் திருப்பப்படும் போது நிச்சயமா நம்ம புகழ்ச்சியில் இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்தது நாம எதில் கர்த்தர் திருப்ப விரும்புகிறார்? 2 நாளாகமம் 34 அதிகாரம் 10வது வசனம். 2 நாளாகமம் 34:10. வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரனானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து வேலை செய்வர்களின் கையிலே கொடுத்தார்கள். இங்க யோசியாவின் ராஜாக்கள்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை திருப்புகிறார். என்ன திருப்புறாரு? தேவ ஆலயம் எப்படி கிடக்குதான்? இடிஞ்சு போய் பழுதாய் கிடக்குது. அங்கங்க செப்பனிடப்படாம பழுது பார்க்காம கிடக்குது. சோ பழுது பார்க்காம இருந்த அந்த தேவாலயத்தை யோசியா ராஜா இப்ப என்ன செய்யறான்? பழுது பார்க்கிறான். கண்டு கொள்ளாம இருந்த தேவாலயம் இப்பொழுது கண்டு கொள்ளப்படுகிறது. மனுஷனால் மறக்கப்பட்ட தேவாலயம் இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? நினைவு கூறப்படுகிறது. தேவாலயத்தை மறுபடியும் பழுது பார்த்து சரி செய்து கட்டுகிற ஒரு அனுபவம். தேவாலயம் என்பது என்ன? நம்முடைய சரீரம். நம்முடைய வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர், சில ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17, 2 கொரிந்தியர் 6:16, 2 கொரிந்தியர் 6:16, எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 21-22, அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 6:19. இந்த வசனங்கள் எல்லாமே எதை அடையாளப்படுத்துதுன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள ஆவியானவர் தங்குகிற ஆலயமா நீங்க இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை அவர் விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இது ஆலயமாக கட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். உங்க சரீரம் நீங்கள் ஆண்டவர் தங்குகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அப்ப இந்த மாதம் எது திருப்பப்படணும் சொல்லுங்க? தேவன் விரும்பாத எதுவும் இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால், ஆனா ஆண்டவர் இன்னும் கெடுக்காம இருக்கிறதுனாலதான் நம்ம ஆட்களுக்கு நிறைய நேரங்கள்ல எப்படி இருக்கு? ஆண்டவர் பார்த்துக்கலாம். உங்க சரீரத்துல தேவனுக்கு தேவையில்லாத எதுவும் என்ன செய்யக்கூடாது? இன்க்ளூட் ஆக கூடாது. இந்த சரீரம் இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்றோமா? எத்தனை பேர் கம்யூனியன் எடுக்கிறோம்? கை தூக்குங்க. எல்லாரும் கம்யூனியன் எடுக்கிறோம். கம்யூனியன் எடுக்கும்போது இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்றோம் விசுவாசத்தோட. அப்ப நம்ம சரீரம் முழுவதும் எதால நிரம்புது? இயேசுவினுடைய ரத்தம். இந்த ரத்தத்துக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள தேவன் விரும்பாத ஒரு பொருள் போச்சுன்னா அது எதை கலக்கும்? எதுல கலக்கும்? இயேசுவின். அப்ப எதை தீட்டுப்படுத்துறீங்க? நான் சொல்ல எத்தனை புரியுது? தேவன் விரும்பாத, தேவனுக்கு தேவையில்லாத எதுவும் ஒண்ணு உள்ள போச்சுனாலும் இல்லைன்னா வெளியே வந்துச்சுனாலும் எதை தீட்டுப்படுத்துதுன்னா தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துது. அதுவும் எதை தீட்டுப்படுத்துது? இயேசுவினுடைய இரத்தத்தை. உங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சிந்தப்பட்ட இரத்தத்தை நம்ம தீட்டுப்படுத்துறோம். கைகள் கால்கள்ல ஆணிகளால் கடாவப்பட்டு ரத்தம் சிந்தினார்ல, அந்த ரத்தத்தை தீட்டுப்படுத்துறோம். எருசலேம் வீதியோரும் சிலுவையை சுமந்து கொண்டு சுமக்க முடியாம ரத்த வெள்ளமாய் அவர் நடந்து வந்தார் பாருங்க. அப்படி கஷ்டப்பட்டு சிந்தினார்ல, அந்த ரத்தத்தை நாம தீட்டுப்படுத்துறோம். வாரினால் அடிப்பிக்கப்பட்டு சதைகள் கிழிக்கப்பட்டு இரத்த நாளங்கள் பிக்கப்பட்டு தெரிச்ச அந்த இரத்தத்தை நாம தீட்டுப்படுத்துறோம். ஆமென். இந்த சரீரத்தை அவர் இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கினாரு. இந்த சரீரத்துக்கு ஈடு என்ன தெரியுமா? இந்த அழிஞ்சு போற சரீரத்துக்கு ஈடு என்ன? அவருடைய இரத்தம். அவருடைய இரத்தம். அது அவர் எவ்வளவு மேன்மையா நம்ம சரீரத்தை பார்த்தார்னா,
நமக்கு ஈடா ரத்தத்தை கொடுப்பார். ஒன்னு சொல்ல போன வசனம் ஆதியாமத்திலே சொல்லுறாரு, இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பும். அப்ப எதுக்கு அடையாளம்? வெறும் மண்ணுக்கு அடையாளங்க. நம்ம சரீரம் மண்ணுக்கு அடையாளமான இந்த சரீரத்தை அவர் ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுக்கிறார்னா நம்முடைய சரீரம் எவ்வளவு விலையேற பெற்றதை அவர் பார்ப்பாரு. அவருடைய ரத்தத்துக்கு விலை மதிப்பே இல்லை. ஆமென். அப்ப இந்த சரீரம் உங்க வாழ்க்கையில இதுக்குள்ள இருந்து புறப்படுவதும் சரி, உள்ளே போவதும் சரி, அவருடைய ரத்தத்தை தீட்டுப்படுத்துது. தேவ பிள்ளையே, இந்த மாதம் இதிலிருந்து நீங்கள் நானும் திருப்பப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுல இருந்து திருப்பப்படணும். நான் உள்ள இருந்து ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா, அது மற்றவங்களை காயப்படுத்துதுன்னா, அது நம்மளை தீட்டுப்படுத்துது. அது இயேசுவின் ரத்தத்தை தீட்டுப்படுத்துது. அவர் கொடுத்த ரத்தத்தை அவர் விலையா கொடுத்தார் பாருங்க, அதை அற்பமா மாத்திருது. ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த மாதம் ஆண்டவர் என் வாழ்க்கையில என் சரீரத்திலிருந்து வெளியே புறப்படுவதும் சரி, உள்ள போவதும் சரி, எதுவும் உங்களை என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்த நான் விடமாட்டேன் ஆண்டவரே. இதுல என்ன திரும்ப என்ன பண்ணுங்க, உயிர்ப்பீங்க. இதுல நான் உயிர்ப்பிக்கப்படணும். இந்த சிறையிருப்புல இருந்து நான் என்ன பண்ணப்படணும், திருப்பப்படணும். கர்த்தர் என் வாழ்க்கையில என் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மறுபடியும் என்ன பண்ண வேண்டும், திருப்பப்பட வேண்டும். யோசியா தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்தான், சீர்படுத்தினான். கர்த்தர் இன்னைக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஆலயத்தை, சரீரத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாரு, திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க சரீரத்தை எத்தனை பேர் ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என் சரீரம் நீங்க தங்குகிற ஆலயம், நீங்க வாசம் பண்ணுகிற இடம். இதுல உங்களை தவிர வேற எதுக்கும் இடம் இல்லப்பா. நீங்க உங்க வார்த்தையை தவிர ஆண்டவர் வெளியே வர்றதும் சரி, உள்ள போறதும் சரி, உங்களுக்கு விருப்பமானது எதுவும் இருக்காது. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன ஒண்ணு? 2 நாளாகமம் 34:15. 2 நாளாகமம் 34:15. அப்பொழுது இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன். எதை கண்டெடுத்தேன்? அப்ப எது காணாம போச்சு? தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில உங்க தேவனுடைய வார்த்தையை திருப்ப விரும்புகிறார். உங்க வேத வாசிப்பு, உங்க ஜெப தியானம், உங்களுடைய வசனத்தை அறிக்கை செய்தீங்கல்ல, ஆமாம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேத வசனத்தில் இருந்த என்னுடைய ஈடுபாடு என்ன, இதெல்லாம் இழந்துட்டேன். அதையெல்லாம் இந்த மாதம் கர்த்தர் மறுபடியும் திருப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் மறுபடியும் கண்டெடுக்கப்பட போகிறது. மறுபடியும் எடுத்து கர்த்தர் கையில் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் தேவனுடைய வசனத்தில் வளர்கிற மாதம், வேதத்தை அதிகமாக வாசிக்கிற மாதம். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இதில் என்ன திருப்புங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையில் என்ன பண்ணுங்க, திருப்புங்க. நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமாய் திருப்புவார். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 34:33. கடைசி ஒரு வசனம் சொல்லுது, தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி அவன் செய்தான். உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு. இப்ப தேவனுக்கும் ஜனங்களுக்கு இடையே என்ன உண்டாயிடுச்சு? ஒரு ரிலேஷன்ஷிப். பின்வாங்கினவர்கள் எல்லாரும் தேவனிடத்தில் மறுபடியும் சேர்ந்தார்கள். பின்வாங்கி போன ஜனங்கள் இயேசுவினிடத்தில், ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில் வந்து சேர்ந்தார்கள். தேவனோடு உள்ள உறவு இந்த மாதம் கர்த்தர் திருப்ப போகிறார். ஆமென். இந்த மாதம் திருப்பப்பட போகிறது என்னது? தேவனோடு உள்ள உறவு, தேவனுடைய வார்த்தை, உங்க பலிபீடம், உங்களுடைய சரீரத்தை கர்த்தர் என்ன பண்ண போற இந்த மாதம் திருப்ப போகிறார். கடைசி ஒரு காரியம், எல்லாம் எழுமி நிற்கலாம். எழுமி நின்று ஒரு வசனத்தில் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 35:18. 2 நாளாகமம் 35:18 சேர்ந்து வாசிக்கலாமா? தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் நாள் தொடங்கி இஸ்ரவேலில் அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல ஒருவரும் இழந்து போன பஸ்கா திரும்ப கொண்டு வரப்பட்டது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் கொண்டு வந்தாரு, அது யூதா மட்டும்தான் அனுசரிச்சாங்க. ஆனா யோசியா கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேலரும் யூதாவும் சேர்ந்து அனுசரித்தார்கள். எசேக்கியேல் செய்ததை விட, தாவீது செய்ததை விட இந்த யோசியா அதிகமாய் அந்த பஸ்காவை திரும்ப கொண்டு வந்தான். நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில பஸ்கா பண்டிகையை கர்த்தர் திரும்ப கொண்டு வர போகிறார்.
பஸ்கா என்பது என்ன தெரியுமா? இழந்து போன விடுதலையை திரும்ப கொண்டு வருவது, இழந்து போன சுதந்திரத்தை திரும்ப கொண்டு வருவது, இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொண்டு வருவது, இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொண்டு வருவது. உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருவதா இந்த பஸ்கா. எகிப்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவது தான் பஸ்கா. எகிப்தின் கையிலிருந்து உங்களை விடுவிப்பது தான் பஸ்கா. ஆண்டவர் மறுபடியும் இந்த மாதத்துல உங்க பஸ்காவை திரும்ப கொண்டு வருவார். உங்க விடுதலையை திரும்ப கொண்டு வருவார். உங்க ஆசீர்வாதங்களை திரும்ப கொண்டு வருவார். உங்க ஆவிக்குரிய எழுப்புதலை திரும்ப கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நான் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மாதம் திருப்ப போகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வர போகிறார். திரும்ப கொண்டு வந்து சீயோனே உன்னை பாட வைத்து, உன்னை துதிக்க வைத்து, உன்னை மகிழ வைத்து, உன் தளர்ந்து போன உன் கைகளை திடப்படுத்தி அநேக ஜாதிகளுக்கு முன்பாக உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை ஊற்றி நல்லா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் திரும்ப பெற போகிறோம். எதையும் கர்த்தர் விட போறதில்லை. வசனம் சொல்லுது, அப்படி கொத்த பஸ்காவை இதுவரைக்கும் ஒருத்தரும் அனுசரிச்சதில்லை. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு திருப்ப போறது எல்லாம் இதுவரை காணாத அளவுக்கு, இதுவரை பார்க்காத அளவுக்கு திரும்ப கொடுப்பார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுவரை காணாத எழுப்புதலை இந்த மாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். உங்க ஜெபத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். உங்க வேத வாசிப்புல ஒரு மாற்றம் உண்டாகும். உங்க பலிபீடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். சிலுவைக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாற்றம், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுல ஒரு மாற்றத்தை, இதுவரை காணாத ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனிதனும் இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டாங்க. எந்த மனிதனும் கொண்டாடி இருக்க மாட்டான். எந்த மனுஷனும் அனுபவிச்சிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு இந்த மாதம் கர்த்தர் திருப்ப போகிறார். அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த மாதம் சகலமும் திருப்பப்பட போகிறது, திருப்பப்பட போகிறது. சொல்லுங்க, அர்ப்பணிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறப்பா. என் வாழ்க்கையில என் பலிபீடங்கள் திருப்பப்படட்டும். சொல்லுங்க, என் பலிபீடங்கள் திருப்பப்படட்டும். என் வாழ்க்கையில் ஆண்டவரே சிலுவை திருப்பப்படட்டும். என் வாழ்க்கையில சிலுவை திருப்பப்படட்டும். என் வாழ்க்கையில தேவனுடைய ஆராதனை திருப்பப்படட்டும். தேவ பிரசன்னம் திருப்பப்படட்டும். வேதத்தோடுக்குள்ள உறவு திருப்பப்படட்டும். தேவனுடைய வார்த்தை கண்டெடுக்கப்படுவதாக. எனக்குள்ள தொலைந்து போனது ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள தொலைந்து போனது, அது எல்லாம் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். உங்க வாழ்க்கையில காணாமல் போன வார்த்தைகள், காணாமல் போன வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த மாதம் திரும்ப கொண்டு வரப்படும். அவை எல்லாம் கண்டெடுக்கப்படும். அவை எல்லாம் திரும்ப கண்டெடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாகாட்டலராபா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு யோசியா இருந்தது போல இன்னைக்கு நமக்கு ஒருவர் இருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வர ஒருவர் இருக்கிறார். சீயோனே, உன்னை கெம்பீரிக்க வைக்க போகிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறார். உன் கண் முன்பாக உன்னுடைய சிறையிருப்புகளை திருப்ப போகிறார் கர்த்தர். இந்த மாதம் உன் கண் முன்பாக அநேகர் பார்க்கிற அளவுக்கு உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். உன் சிறையிருப்புகளை திருப்ப போகிறார். உன் ஆவிக்குரிய சிறையிருப்புகள் திரும்ப போகிறது. உன் உலகத்துக்குரிய சிறையிருப்புகள் திரும்ப போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி என்னுடைய எல்லா சிறையிருப்புகளையும் இந்த ஆண்டு திருப்ப போகுவதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, மனதார நன்றி செலுத்துகிறோம். நீ எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க போறீங்க. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் உங்க திரும்ப கொடுப்பதற்கு அடையாளமா, ஆண்டவரே இந்த மாதம் எல்லாத்தையும் வாங்குவதற்கு ரெடி. நான் இந்த சிறையிருப்புல திருப்ப போறீங்கல்ல, இதை எல்லாத்தையும் நான் வாங்குவதுக்கு ரெடி ஆண்டவரே. என் இதயத்தை நான் ஆயத்தப்படுத்துறேன். என் கரங்களில் ஆண்டவரை உயர்த்தி நிற்கிறேன். ஆண்டவரை இந்த மாதம் இவை எல்லாத்தையும் நான் திரும்ப பெறணும். இது எல்லாம் திரும்ப பெறணும். இதை எல்லாம் திரும்ப பெறணும்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில திரும்ப பெறுவார்களாக. யார் யாருக்கு எதையெல்லாம் திரும்ப கொடுக்கணுமோ ஆவியானவர் இந்த மாதம் திரும்ப கொடுப்பீராக. வருகிற நாட்களை திரும்ப கொடுப்பீராக. இதுவரை காணாத அளவுக்கு திரும்ப கொடுப்பீராக. ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் இந்த மாதம் உயிரடைவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உயிரடையட்டும். உலர்ந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடையட்டும். கைகளை உயர்த்தி நிற்கிறவங்க வாழ்க்கையில் சகலமும் திருப்பப்படுவதாக. சகலமும் திருப்பப்படுவதாக. நீ திருப்ப போவதற்காய் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணி, வசந்தி சிஸ்டருடைய மருமகள் பிரவீனா, அவங்களுக்கு இன்னைக்கு சிசரியன் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்களுக்காக ஒரு நிமிஷம் ஆண்டவரே, ஆப்ரேஷனுக்காக, குழந்தைக்காக ஆண்டவரே, பிரவீனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். வசந்தி சிஸ்டருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுங்க. பிரவீனாக்கு அந்த ஆப்ரேஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆகி முடிய உதவி செய்யும். தாயையும் சேயும் கர்த்தர் சரியான பிரித்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் இதை பிடித்து கொண்டு ஓட உதவி செய்யுங்க. நான் சகலத்தையும் திருப்ப போகிறேன், சகலத்தையும் திரும்ப போகிறேன். ஆதியிலிருந்து அன்புக்கு நான் வரப்போகிறேன், ஆதியில் இருந்த வார்த்தைக்கு நான் வரப்போகிறேன், ஆதியில் இருந்த ஜெபத்துக்கு நான் வரப்போகிறேன், ஆதியில் இருந்த என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் திரும்ப போகிறேன். கர்த்தர் திரும்ப கட்டப் போகிறீர். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை கட்டப் போகிறீர். எங்கள் சபையை கட்டப் போகிறீர். அதற்காக நன்றி, நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.